திரௌபதி. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாஞ்சாலம் என்ற அழகான ராஜ்யத்தில் திரௌபதி என்ற ஒரு ராஜகுமாரி இருந்தார். அவருடைய கண்கள் பிரகாசித்தன, சிரிப்பு இனிமையாக இருந்தது, இதயம் வீரத்தால் நிரம்பியிருந்தது. ஆனால் திரௌபதியை உண்மையில் சிறப்பாக ஆக்கியது அவரது அழகு மட்டுமல்ல, அவரது பயமின்றி செயல்படும் மனது மற்றும் நீதியின் மீதான அவரது நம்பிக்கையே. வாழ்வில் பல கடுமையான சவால்களை திரௌபதி சந்தித்தார். ஆனால் பயம் அவருக்கு துளியுமில்லை. பேரிடர்கள் வந்தபோது கூட அவர் மன உறுதியுடன் நின்றார், உண்மையை பேசினார் மற்றும் தர்மத்தை பாதுகாத்தார். சக்தி வாய்ந்த அரசர்கள் அவரை அவமதிக்க முயன்ற போது கூட திரௌபதி தன்னுடைய உறுதியான மனதாலும் கடவுள் நம்பிக்கையாலும் தன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என உலகிற்கு காண்பித்தார். காடுகளில் வனவாசம் செய்த காலத்திலும் கூட திரௌபதியின் வீரம் மற்றும் பொறுமை பிரகாசித்தது. கடுமையான காடுகளில் இருந்தபோதும் அவர் பாண்டவர்களுக்கு உதவி செய்தார் மற்றும் பாண்டவர்களை உண்மை மற்றும் தர்மத்தின் பாதையில் நிலைத்திருக்க ஊக்குவித்தார். அந்த சோதனையான நாட்களில் அவருடைய உறுதி முழு குடும்பத்திற்கும் தைரியத்தை வழங்கியது. திரௌபதியின் உறுதி அனைவருக்கும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை கொடுத்தது. உண்மையான சக்தி என்பது உடல் பலம் அல்லது ஆயுதங்களில் மட்டுமல்ல, உண்மையையும் தர்மத்தையும் நிலைத்திருப்பதில் இருக்கும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். பயமற்ற மற்றும் உண்மையான குரலால் மிக கடுமையான புயலையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர் இருந்தார். இவ்வாறு வாழ்க்கை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் பயமின்றி சத்தியத்தின் வழி நடப்பதுதான் உண்மையான வீரரை உருவாக்கும் என்பதை திரௌபதியின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் இன்று வரை அவரை நாம் அன்னை திரௌபதி என்ற பெயரில் கோவிலில் வைத்து வணங்கி வருகிறோம். எனவே குழந்தைகளே, எப்போதும் நமது முன்னோர்களை நினைத்து பெருமைப்படுங்கள். அவர்களைப் போலவே இந்த நாட்டை மகத்தாக்கும் உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.